வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இந்த வீடியோ மேசராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், இலக்கிய நோக்கிய பயணத்திற்கு என்னுடைய அந்த உற்சாகம் உங்களுக்கு எப்படி இருக்கும், வழிகாட்டுதல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேதி 30 மார்ச் 2026 திங்கட்கிழமையில் ஆரம்பித்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் ஏப்ரல் 5 ஞாயிற்றுக்கிழமை 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. இது நண்பர்களே, ராசி பலன் அப்படின்னாலே ராசினா உடம்பு மனசுக்கான ஒரு உற்சாகமோ வழிகாட்டுதலோ அவ்வளோதான். ஒரு 80% உங்களுக்கு பொருந்தும், நல்ல உற்சாகத்தை தரும், நல்ல வழிகாட்டுதலை தரும். இப்போ 7 சனி நடக்குது. இந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு பெருத்த ஒவ்வொரு வாரமாக தர்றது, ஒவ்வொரு நாளும் தர்றது ஒரு நாள் வழிகாட்டுதலாக உங்களுக்கு இருக்கும். இப்போ அப்படியே பலனுக்குள்ளே போக போகிறேன். நவ கிரகத்தையும் நம்ம வாட்ச் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு சந்திரன் திங்கள் செவ்வாயில் சிம்மராசியில் இருக்கார் 30-31 மார்ச் மாதத்தில். ஏப்ரல் 1-2 அது கன்னிராசியில் இருக்கார் 6ஆம் வீட்டில் பியூட்டி. அதன் பிறகு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு 3-4 அப்படிங்கிறது வெள்ளி சனி, ஈவன் ஞாயிற்றுக்கிழமை கூட. அப்போ பாருங்கள், இந்த ஒரு வாரம் முழுவதும் சந்திரன் நன்றாக இருக்கதாக எடுத்துக்கலாம். அந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் கேது உங்களுக்கு மார்ச் மாதத்தில் 30-31ங்கிறது மீடியம் தான். சரி, இப்போ பலன்களை போக போகிறேன். ராசி செவ்வாய் லாபஸ்தானத்தில், பிறகு ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு 12ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ என்னத்தோம்னா, ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு பிறகு மேசராசிக்கு நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ராசி அதிபதி என்றைக்கும் 12ஆம் வீட்டுக்கு போகக்கூடாது. அதாவது உடம்பு மனசும் விரயமாயிடுச்சுன்னு அதுக்கு அர்த்தம். அப்போ செவ்வாய் தோஷம்னு அர்த்தம், 7 சனி பேசுதுன்னு அர்த்தம். 12ஆம் வீட்டுக்கு இருக்கிற சூரியன் செவ்வாய் 2 பேரும் நல்லவங்க, 2 நல்லவங்க ஒன்று சேர்ந்து மறையக்கூடாது. திரிகோணாதிபதி ராசி அப்படின்னா அந்த உடம்பு மனசும் கடவுள் உலகத்துக்கு அனுப்பிச்சார் சிவபெருமான். 9ஆம் வீட்டுக்கு குரு. 9ஆம் வீடுனா இந்த உடம்பு மனசுக்குள்ள இருக்கிற திறமையும் அறிவும் அதை எப்படி நம்ம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது. 5ஆம் வீடுங்கிறது இந்த உடம்பு மனசும் என்ன அடையும் அப்படிங்கிறது. இப்போது என்ன அடையுங்கிறது மறைஞ்சிருச்சு, இந்த உடம்பு மனசும் மறைஞ்சிருச்சு. பலனுக்குள்ள போனீங்கன்னா ஃபிசிக்கலி நீங்கள் நல்லா அட்டென்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரத்தில் தேவையில்லாத தலைவலியோ வருத்தமோ பாடி ஹீட்டாக இருக்கிறதுக்கோ, நீங்கள் கோவப்படுறதுக்கோ, சின்ன உடல் வருத்தம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. மனது அப்படி தான். மனது கிருத்திகை நட்சத்திரம் எடுத்தாலும் சரி, நான் ஃபஸ்ட்டு பாசாரம் பரணி நட்சத்திரம் ஓகே, பரணி பொறுத்த வரைக்கும் ஓகே தான். அதே டைமில் அஸ்வினி நட்சத்திரம் சரியாக இல்லை. அப்போது மேசராசினுடைய மனது அரௌண்ட் 100% இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. உடம்பு ஒரு 80% 90% இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக உடம்பை மனசை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். மனது ஒரு 100 மடங்கு 500 மடங்கு 200 மடங்கு ஆகிறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். தியானம் பண்ணுங்கள், என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். என்னால் யாரை வேண்டுமானாலும் 100 மடங்கு 1000 மடங்கு மனத்தெளிவு மன உறுதியும் தர முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே நம்ம மனது 1,00,000 மடங்குக்கு மேலே எளிதாக ஜெயிக்கிற மாதிரி படைக்கப்பட்டிருக்கு. ஆள் மனது 72 லட்சம் மடங்குக்கு மேலே 72 லட்சம் மடங்கு விஷயங்களை பதிவு செய்து ரீகலெக்ட் பண்ண முடியும் ஆள் மனதில், ரைட் சைட் பிரெயினில். அப்போ 72 லட்சம் வருடங்களுக்கான நினைவுகளை பதிவு செய்து ரீகலெக்ட் பண்ண முடியும்னா எப்பேற்பட்ட மனது நம்ம மனது. ஆனால் வெளிமனதுக்கு ஒரு அறிவும் கிடையாது. நான் சொல்கிறதில் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதான் வெளிமனது. சந்தேகப்பட்டுகிட்டே இருக்கும், பயப்பட்டே இருக்கும், கவலைப்பட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் வெளிமனது. அப்போ வெளிமனதை இக்னோர் பண்ணிட்டீங்கனாலே ஆழ்மனது ஜெயிச்சிடும். அப்போ இந்த வெளிமனது உங்களுடைய ஆழ்மனதை உடைச்சிட்ருக்கு. ஸோ ஆழ்மனதை பலப்படுத்துறது எப்படின்னா, எனக்கு ஒரு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பலப்படுத்துகிறேன். அடுத்த பாயிண்டில் குடும்ப விருத்தி ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். குடும்பத்துக்குள்ளார ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஓரளவுக்கு மென்மையான தைரியம், தொழில் லாபம், தொழில் வெற்றி ஓரளவுக்கு பரவாயில்ல. சுகம் அந்த மார்ச் 30-31 நல்லா இல்லை. ஏப்ரல் முதல் 5 நாட்கள் நன்றாக இருக்குது. சாப்பாடு தூக்கம், திருமணி, வண்டி வாகனத்தில். குழந்தைங்க, பெயர் புகழ் மரியாதை, அரசாங்கம், பூமி, கட்டிடம், யுத்தங்கள், பாலிடிக்ஸ் இதெல்லாம் கவனமாக இருங்க, சரியாக இல்லை. அடுத்து சண்டை சச்சரவில் ஜெயிக்க முடியும், ஏன்னா புதன் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால. ஆனால் ராசியாதிபதி பலமாக இல்லாதனால சண்டை சச்சரவு வேண்டாம். கேஷுவலாக தொழில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணால் நீங்கள் ஜெயிக்கலான்னு அதுக்கு அர்த்தம். அடுத்தது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சுக்கரன் லக்னத்திலே ராசியிலே இருக்கிறனால கண்டிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கை நன்றாக இருக்குது, நண்பரோட நன்றாக இருக்குது, கூட்டாளியோட நன்றாக இருக்குது. அப்போ அங்கே பிரச்சனை இல்லை, கூட்டாளியோட பிரச்சனை இல்லை, மனைவியோட பிரச்சனை இல்லை, நண்பரோட பிரச்சனை இல்லை. ஈவன் தொழிலில் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கே பிரச்சனைங்கிறது சில நிமிடத்தில் நம்ம பேசுவோம். அதற்கு முன்னாடி நம்மளே என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எனது அனைத்து வீடியோக்களையும் வர வச்சு பாருங்கள். எக்ஸ்ட்ராடரியாக ஜோதிடம்னா தெளிவான ஜோதிட உரை,
சித்தாந்த பிரகாரமாக இருக்கக்கூடிய ஜோதிட உரை, சாஸ்திர பிரகாரம் இந்த ஜோதிடத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனது ப்ராக்டிக்கலாக எக்ஸ்ட்ராடினரியான மனதுக்கான தெளிவுரை. பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறீங்களே, பிரபஞ்ச மனம்னு சொல்கிறீங்களே, அட்டர் ஃப்ளாப் உங்களை பண்ணிடும். என்ன காரணம்னா, அந்த மாதிரி சிஸ்டத்தில் இருக்க முடியாது. ஒருத்தவங்க பசிக்குதுன்னு வச்சுங்க, ரொம்ப உங்களுக்கு வயிறு நம்பின மாதிரி நினச்சிங்கன்னு சொல்லுவான். எங்காச்சும் நல்லா பசிக்கிற ஒரு ஆளுக்கு சாப்பிடாம நான் சாப்பிட்ட உணர்வை கொண்டுட்டு வர முடியுமா? கடன்லையும் கவலையிலையும் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் பணத்தோடு இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. வீடு இல்லாத ஒரு ஆளை நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? 10,000 பேர்த்தில் ஒருத்தவங்க சாத்தியம். அந்த 10,000த்தில் ஒருத்தர் நீங்கள் வருவீங்களா? யோசிப்பார். ஸோ என்னுடைய கைடன்ஸுங்கிறது இயற்கையாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எளிதாகவும் இருக்கும். அடுத்த பாயிண்ட்டு, அஸ்ட்ராலஜிக்கலாக டெஃபினட்டாக ஐம் பியூர், மன ரீதியாகவும் தெய்வீகமாகவும் கூட. ஸோ தொடர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள், பெருத்த வெற்றி அடையலாம். இப்போ முக்கியமான பாயிண்டில் வந்துட்டேன். திறமையில் எந்த பிரச்சனையுமே இல்லை, தொழில் லாபத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை, தொழிலில் பிரச்சனை இருக்குது. அப்போ புது தொழில் செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தில், இந்த ஒரு வாரத்தில் யாரையும் நம்பாதீங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு தொழிலை செய்யலான்னா, லாபஸ்தானத்தில் ராகுவும் புதனும் உங்களை தொழிலில் வெற்றியடைய செய்யும், லாபம் அடைய செய்யும். அப்போ தொழில் லாபத்தை மட்டும் பாருங்கள், உங்கள் மனைவியை மட்டும் பாருங்கள். உங்கள் மனைவி, நண்பர்கள், கூட்டாளிகள், தொழில் லாபம், இந்த 4 விஷயத்தை தவிர எதையுமே கான்செப்டாக போட்டி போடாதீங்க, சண்டை போடாதீங்க. சும்மா ஜஸ்ட்டு எபவுட் த ப்ராஃபிட், இலக்கு நோக்கிய பயணம். உங்கள் தொழில் நம்பர் 1 வரணும், 10 மடங்கு இந்த வருஷம் ஜெயிக்கணும். பண்டிட் சொல்கிறாரு, லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிற மாதிரி இந்த மனது படைக்கப்பட்டிருக்கு. அப்போ 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா? 72 லட்சம் வருஷங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பதிவு செய்து அக்யூரேட்டாக ரீகலெக்ட் பண்ணி பார்க்க முடியுமாமா நம்முடைய ஆள் மனதில்? அவ்வளோ சக்தி படைத்த 72 லட்சம் மடங்கு பலம் உள்ள இந்த மனதினால் நம்மளால் 10 மடங்கு ஜெயிக்க முடியாதா வருஷத்துக்கு? அதுக்கு என்னால் உங்களை சரியாக வழிகாட்ட முடியும். இன்றைக்கி கல்ஃப் கண்ட்ரீஸில் போட்டு அடிச்சுட்டு கிடக்கிறான். இன்னும் ஒரு மாதம் அது கடந்துச்சுன்னா என்ன ஆகும்? விலைவாசி 2 மடங்கு 3 மடங்கு. ஆனால் என்ன செய்ய போகிறோம்? சம்பளம் 3 மடங்கு வரப்போதா? உத்தியோக உயர்வு கிடைக்க போதா? எப்படி குழந்தையிலையும் ஃபேமிலி மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ எனக்கு நீங்கள் செலவு பண்ணுற பணம் உங்களுடைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கேபிட்டலாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஏசி வாங்கி போட்டால் கூலிங் கொடுக்குதில்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறீங்கள, அப்போ அந்த மாதிரி ஒரு கார் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கா? அப்போ நான் கொடுக்குற என்னுடைய அறிவு உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் மனைவிக்குமான மூலதனம், உங்கள் குடும்ப வெற்றிக்கான மூலதனமாக என்னுடைய பேமெண்ட் எடுத்துட்டிங்கன்னா, ஐ எம் ஷூர் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் ட்ராஜடி. என்றைக்குமே ட்ராஜடியில் தான் நம்ம நல்லா வரலாம். உலகமே ஸ்தம்பிச்சு போகிற போது நீங்கள் முன்னால் ஓடணும். அங்கே ஓடுற போது எவனுமே இருக்க மாட்டான், நீங்கள் ஓடி போய் ஜெயிச்சுக்கலாம். இப்போ எல்லோரும் உற்சாகமாக இருக்கிற போது நீங்களும் உற்சாகமாக பொழுது உங்கள் போட பல பேர் போட்டி போடுவான். இதை எல்லாரும் ஸ்டன்னாகி நிற்கிற பொழுது நாம் உற்சாகமாக ஓடணும்னா எளிதாக இலக்கில் ஜெயிக்கலாம். போட்டி இல்லாத உலகத்துக்குள்ள நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம பிளான் பண்ணலாம், இந்த 7.5 சனியை டிஃபெண்ட் பண்ணலாம், இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்மளால் முடியும். நான் ஒரு 500-1000 பேர்த்தோட ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த வருடத்தில் நாங்கள் நல்லா ஜெயிச்சுட்டு அடுத்த வருஷத்தில் ஒரு 50-100 மடங்கு அல்லது 50-100 வருடத்திற்கான செல்வத்தை அடைஞ்சிட்டு ரெஸ்ட் ஆஃப் ஒரு லைஃப் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ போகிறோம். அதில் நீங்களும் ஒருத்தராக கை ஒழுக்கிக்குங்க, ட்ராவல் பண்ணுவோம். நன்றி. உங்களுடைய மெயிலுக்காக காத்துட்ருக்கேன். நன்றி.